ஆப்ரேஷன் சிந்தூர். ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தானை 9 இடங்களில் மே 7ஆம் தேதி ஏர்லி மார்னிங் ஒரு 1:45 போல் 9 இடங்களில் குண்டு போட்டு, அதாவது ஏவுகணைகள் ஏவி 9 தீவிரவாத இடங்களை தாக்கி அழிச்சாங்க. எதனால் தாக்கி அழிச்சாங்கன்னாங்க, ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் உள்ள பகல்காம் என்ற இடத்துல நம்ம இந்தியர்கள், முக்கியமாக இந்திய ஆண்களை நீ ஹிந்து தானா செக் பண்ணி ஒவ்வொருத்தரையும் பின் பாயிண்டில், அதாவது நெத்தியில் சுட்டு கொண்டாங்க. தன்னுடைய மனைவி முன்னாடியே இறந்தாங்க. அவங்க அழுகும்போது நீங்கள் போய் என்ன செய்கிறா, உங்கள் மோடிகிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு அந்த தீவிரவாதிகள் திமிருத்தனமாக, பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் திமிருத்தனமாக பதில் சொன்னாங்க. அவங்களுக்கு பதிலடி தரும் வகையில் மே 7 1:45 மணிக்கு, அதாவது ஏர்லி மார்னிங் 1:45 மணிக்கு நம்ம 9 இடங்களில், தீவிரவாத இடங்களில் 9 இடங்களில் ஏவுகணை அனுப்பி ஒரு 100க்கு மேற்பட்ட தீவிரவாதிகளை கொண்டோம். ஒரு 2 நாள் என்ன செய்வது அறியாமல், நான் என்ன செஞ்சால் நமக்கு என்ன வரும் என்று அறியாமல் ஒரு 50 ட்ரோன் ஏவுகணைகள் விமானங்களில் நம்ம இந்தியா முள்ள ஏவுனாங்க. அதை பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாகிஸ்தான் இராணுவம் நம்ம இந்தியா மீது ஏவுகணை ட்ரோன்களை ஏவுனாங்க. அதை நம்ம தடுத்து அதை அழித்தோம். அந்த இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை அந்த எல்லா ஏவுகணைகளையும் எல்லா ட்ரோன்களையும் நம்ம அழித்தோம். நம்மளை தாக்காமல் தடுத்து அழித்தோம். அதுக்கு பதிலாக அங்கே ட்ரோன் அனுப்பிச்சாங்க இல்லையா, அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா, கராச்சி, அப்புறம் ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், இந்த மாதிரி ஒரு 5 இடங்களில் நம்முடைய ஏவுகணைகள் இங்கேருந்து ஏவி அங்கே அதிக நபர்கள் தாக்கப்பட்டார்கள். முக்கியமாக ராவல்பிண்டியில் கிரிக்கெட் ஸ்டேடியம் தாக்கப்பட்டோம். நம்மளால் தாக்கப்பட்டது நம்ம இந்தியனால். அப்புறம் கராச்சி, நம்முடைய கப்பல் மூலமாக ஏவுகணைகளை அனுப்பி கராச்சி போர்ட்டை நம்ம தாக்கணும். மேலும் ஏதாச்சும் தாக்கினால் உங்களுக்கு பதிலடி கண்டிப்பாக தரப்படும் அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் யார் நம்ம இந்தியர்கள் கொண்டாங்களோ அவங்களுக்கு சாகுற வரை இனிமேல் இந்தியாவை தொடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் நம்ம பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
நாம் பாகிஸ்தானில் ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அழிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய வேலை என்னன்னாக்கா, பாகிஸ்தானை அடித்து ஒழிக்கணும். அங்கே உள்ள காஷ்மீர் நம்ம பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அந்த இடத்த புறம் பிடிக்கணும். இந்தியர்களுடைய எண்ணம், ஒவ்வொருடைய எண்ணமும் அதான். அதனால் இந்த மோடி அண்ட் அவனுடைய கவர்மெண்ட் உள்ள அனைவரும், முக்கியமாக மோடி நினச்சி எதையும் செய்ய முடியும். அதனால் இந்திய மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கனாக்க, முன்னாள் பிரதமர்கள் ஏகப்பட்ட தவறு பண்ணாங்க, அந்த தவறை திருத்தணும், இனிமேல் நம்ம இந்தியாவுக்கு அமைதி வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாங்க, கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கண்டிப்பாக நம்ம பிடிச்சி ஆகணும். வேறு வழியே கிடையாது. அங்கே பாகிஸ்தானுக்கு அடித்து ஒடுக்கி முடிச்சுட்டு இந்திய நாட்டில் இந்திய மக்களுக்கு கூடிய வரி பணத்தில் இந்தியர்களாக இருந்துக்கிட்டு பாகிஸ்தானுக்காக ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆளுகளை உடனே இங்கே முஸ்லீம் நினைக்கக்கூடாது. நிறையா முஸ்லீம்ஸ் நாட்டுப்பற்றோடு இருக்காங்க. சில முஸ்லீம் மட்டும் கிடையாது, இந்துக்களுமே ஆதரவாக இருக்காங்க. யாருக்கு? பாகிஸ்தான் ஆதரவு. இந்துக்களுமே சில இந்துக்கள், எல்லா இந்துக்களும் கிடையாது, சில இந்துக்கள். அந்த மாதிரி ஆளுகளை கண்டுபிடிச்சு அழிக்கக்கூடிய வேலையை கண்டிப்பாக இந்த போர் முடிஞ்சோன்னு செய்யணும். அப்படி செஞ்சால் தான் இன் ஃபியூச்சர் இனிமேல் கொண்டு இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியாவை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருந்து நம்ம இந்தியாவில் ஈஸியாக ஆக்குபை பண்ணிக்கிட்டு, அதாவது பங்களாதேஷ்காரங்க வேறு நாட்டுக்காரங்களாம் ஈஸியாக ஆக்குபை பண்ணிவிட்டு நம்மளவே எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வேறு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மோடி கவர்மெண்ட் ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்தால் தான் இனிமேல் இந்தியாவை ஈஸியாக பேசிட முடியாது. இந்தியாவில் இருந்துக்கிட்டே இந்தியாவை பழிச்சு பேசுகிறது, இந்தியாவில் இருந்துக்கிட்டே வேறு நாட்டுக்கு ஆதரவாக செயல்படுறது, இந்த மாதிரி செயல்கூடிய நபர்களை ஒவ்வொருத்தரும் தேடி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தரும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க அழைக்கக்கூடிய வேலையை இந்த போர் முடிஞ்சோன்னு செஞ்சால் தான் இந்தியா என்றைக்குமே அமைதியாக இருக்கும், இந்தியா ஒற்றுமையாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, சிந்தூர்னா அந்த நம்ம இந்திய நாட்டு பெண்கள், அந்த 26 பேர் இறந்தாங்க இல்லையா, அதில் கணவர்கள் நிறைய பேர், ஆண்கள் நிறையா இருந்தாங்க, அவங்களுடைய குங்குமம் இழக்கப்பட்டது. அதனால் சிந்துன்றது குங்குமம், அதனுடைய பேரை தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்னு வச்சுருக்கோம். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னால பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீராக நம்முடைய பார்ட்டை கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும். பலுச்சிஸ்தான் அங்கிட்ட அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களையும் தனி நாடாக ஆக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் தான் இந்த பாகிஸ்தான்காரங்க பயப்படுவாங்க, இனிமேல் வாயை திறந்து கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இன் ஃபியூச்சர், ஏன்னா 1948 செஞ்ச தப்புனால, அப்போ இருந்த பிரதமர்கள், அப்போ இருந்த தலைவர்கள் செய்த தவறுனால 70 வருஷமாக இந்த பிரச்சனை ஓடிக்கிறதுக்கு. இந்த பிரச்சனை இப்பயே தீர்க்கப்பட வேண்டும் என்றால், கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம பிடிச்சி ஆகணும். பிடிச்சாதான் இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை வராது. இல்லை சும்மா அடிச்சுட்டு ஓகே நாங்கள் அவங்க அடித்தனா நாங்கள் அடிச்சிட்டோம் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு வழி, இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க ஒரே ஒரு வழி என்ன இருக்குதுன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கண்டிப்பாக பிடிக்கணும். அங்கே உள்ள தீவிரவாதிகளை அழிக்கணும், பாகிஸ்தான் உள்ள தீவிரவாதிகளை அழிக்கணும். இனிமேல் கொண்டு பாகிஸ்தான்காரங்க ஈஸியாக இந்தியன்னா அப்படி ஈஸியாக பேச மாதிரி வாய் தரக்கூடாது. அந்த மாதிரி அடித்தா தான் இனிமேல் கொண்டு நம்மளை எதிர்த்து பேச மாட்டான். அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக மோடி என்ன செய்யணும், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பிடிச்சா மட்டுமே
இந்தியாவில் அமைதி 100% வரணும். அப்போ 100% இந்தியாவில் அமைதி வரணும்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கண்டிப்பாக பிடிச்சாகணும். அதே நேரத்தில் இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு எதிராக இந்திய நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த மாதிரி நபர்களையும் ஒழிச்சா மட்டுமே தான் நம்ம இந்தியா சுபிட்சமாக இருக்கும். நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லா பேருமே நம்ம மனசுக்குள்ளே இருக்குது, கொட்டணும் போல தோணுது. அப்போ யார்கிட்ட சொல்லணும்னா நம்ம ஒரே ஒரு வழி உங்கள்கிட்ட தான் சொல்லணும். அந்த வழியை தான் நான் எடுத்திருக்கேன். வீடியோ பிடிச்சதா? நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி.